குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உபாகமம் 33 அதிகாரம் 29 இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். உபாகமம் 33 அதிகாரம் 29 இஸ்ரவேலே, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று மோசே சொல்கிறார். இச்சகம் பேசுகிறவர்கள் அடங்குவார்கள், அவர்களை கர்த்தர் அடக்குவார். இச்சகம் பேசுதல் கர்த்தருக்கு அருவருப்பானது. இச்சகம் பேசுதல் கர்த்தருக்கு வெறுப்பை உண்டாக்கும். இச்சகம் பேசுபவர்களுக்கு எதிராக கர்த்தர் நிற்பார். எனவேதான் மோசே தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிக்கும் போது, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதும், இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதும் முக்கியமான ஒன்று. அது என்னவென்றால், இச்சகம் பேசுகிறவர்கள் சத்துருக்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர்களுக்கு எதிராக இச்சகம் பேசுகிறவர்கள் சத்துருக்கள். இச்சகம் பேசுகிறவர்களுக்கு எதிராக கர்த்தரே நிற்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் யாரை குறித்தாகிலும் இச்சகமாய் பேசினால் அவர்களுக்கு நாமே சத்துருக்கள். அவர்களுக்கு சத்துருவாக இருக்கிற நம்மோடு கர்த்தர் போராடுவார், நம்மை அடக்குவார். நம்மை குறித்து யார் இச்சகமாய் பேசுகிறார்களோ அவர்களே நம்முடைய சத்துருக்கள். அவர்களுக்கு எதிராக கர்த்தர் நிற்பார், போராடுவார், அடக்குவார். எனவே நாம் யாரை குறித்தாயிலும் இச்சகம் பேசக்கூடாது. யாரை குறித்தாயிலும் நாம் இச்சகமாய் பேசினால் அவர்களுக்கு நாம் சத்துருவாய் மாறுகிறோம். கர்த்தருக்கும் நாம் சத்துருவாய்த்தான் இருப்போம். எனவே நாம் யாரை குறித்தாகிலும் யாரிடமும் இச்சகமாய் பேச வேண்டாம். யோபுவிடம் அவருடைய நண்பர்கள் 3 பேர் பேசி முடித்தவுடன் ஏலிகூ யோபுவிடம், நான் ஒருவனுடைய முகத்தை பாராமலும் ஒரு மனுஷனுக்கும் இச்சகம் பேசாமலும் இருப்பேனாக. நான் இச்சகம் பேச அறியேன், பேசினால் என்னை உண்டாக்கினவர் சீக்கிரமாய் என்னை எடுத்துக்கொள்வார் என்று இச்சகம் பேசுகிறவனுக்கு எதிராக கர்த்தர் நிற்கிறார் என்றும் சொல்கிறார். தாவீது சொல்கிறார், கர்த்தாவே, என் சத்துருக்கள் தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள், அவரவர் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இரு மனதாய் பேசுகிறார்கள், தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான் என்றும் சொல்கிறார். இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும் என்று சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகள் புத்தகத்தில் எழுதியுள்ளார். எனவே நாம் யாரை குறித்தாயிலும் இச்சகமாய் பேசுவது அவர்களுக்கு சத்துருவாக மட்டுமல்ல, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு எதிராக பேசுபவர்கள் செயல்படுபவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பேசும்போது ஜாக்கிரதை உள்ளவர்களாய், கர்த்தருடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துகிறவர்களாக, நம்முடைய எண்ணத்தையும் பேச்சையும் நம் தேவனாகிய கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், கேட்பார் என்ற பயத்துடன் பிறரிடம் பேசுவோமானால், நடந்து கொள்வோமானால், கர்த்தர் நமக்கு எதிராக இச்சகம் பேசுகிற நம்முடைய சத்துருக்களை அடக்குவார். அவர்களுடைய கண்களுக்கு முன்பாகவே நம்மை மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். அம்மேன். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய கட்டளைகளின்படியும் நீர் வெறுக்கிற அருவருக்கிற காரியங்களான இச்சகம் பேசுதலை எங்களுடைய நாவிலிருந்து எடுத்து போட்டு, நாங்கள் யாரை குறித்தாயிலும் எந்த இடத்திலும் இச்சகம் பேசாமல் இருக்கத்தக்க, வாழத்தக்க கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.